إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய மார்க்க அறிஞர்களே, இந்த கல்லூரியின் நிர்வாகிகளே, இந்த கல்லூரியில் பணி செய்கிற ஆசிரியர்களே, இந்த கல்லூரியில் மார்க்க கல்வியை கற்று வருகின்ற சகோதரிகளே, குறிப்பிட்ட ஆண்டுகள் கல்வி கற்று இந்த நிகழ்ச்சியில் பட்டத்தை பெற்ற ஆலிமாக்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அருளையும் அன்பையும் மறுமையின் மகத்தான வெற்றியையும் வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பட்டம் பெற்ற ஆலிமாக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இந்த நல்ல தருணத்திலே வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆலிமாக்களை ஏற்றுக்கொள்வானாக, பொருந்தி கொள்வானாக. அவர்கள் கற்ற கல்வியை இல்மன் நாஃபிஅன், பலன் தரக்கூடிய இல்மாக ஆக்கி அருள்வானாக. அவர்கள் மூலமாக அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நேர்வழியின் வெளிச்சத்தை, சுன்னாவின் வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா கொண்டு போய் சேர்ப்பானாக. உம்மத்திற்கு நேர்வழியின் கலங்கரை விளக்கங்களாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். மதிப்பிற்குரிய சகோதரிகளே, மார்க்க கல்வி ஒன்றுதான் நம்முடைய ஈருலக வாழ்க்கைக்கு, மார்க்க கல்வி ஒன்றுதான் நம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் நம்முடைய கண்ணியத்திற்கான காரணம் என்ற அந்த தலைப்பிலே சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக மக்கள் கண்ணியத்தை தேடுவார்கள். எதிலே தேடுவார்கள்? செல்வங்களிலே தேடுவார்கள். பொருளாதாரத்தை சார்ந்த பட்ட படிப்புகளிலே தேடுவார்கள், பதவிகளிலே தேடுவார்கள். ஆனால் உண்மையான கண்ணியத்தை சகோதரிகளே அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே, அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதிலே வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா உண்மையான கண்ணியத்தை அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலே, அல்லாஹுடைய மார்க்கம் சார்ந்த அந்த கல்வியை படிப்பதிலே வைத்திருக்கிறான். அந்த கல்வியை பரப்புவதிலே, கற்றுக் கொடுப்பதிலே, அந்த கல்வியை மக்களுக்கு போதிப்பதிலே வைத்திருக்கிறான். இன்று ஒரு கவலையான செய்தி என்னவென்றால், ஏழைகள் மட்டுமே இந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறார்கள். செல்வந்தர்களில் பலர் இந்த கல்வியை புறக்கணித்து விடுகிறார்கள். எல்லோரும் என்று சொல்லவில்லை, செல்வந்தர்களில் பலர் இந்த கல்வியை மறந்து விடுகிறார்கள், புறக்கணித்து விடுகிறார்கள். மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சமுதாயமே, இஸ்லாம் இதுதான் நம்முடைய கண்ணியம், இதுதான் நம்முடைய பாதுகாப்பு, இதுதான் நம்முடைய வெற்றி. அல்லாஹுடைய இந்த தீன் தான் நம்முடைய சொர்க்கத்திற்கான பாதை. இந்த உலகத்துடைய கண்ணியமும் மறுமையுடைய கண்ணியமும் இந்த தீனில் தான் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பதை நம்பிக்கை கொண்டதற்கு பிறகு இந்த சமுதாயம் இந்த மார்க்கத்தை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளவில்லை என்றால், இந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்த்து கொள்ளவில்லை என்றால், இந்த மார்க்க கல்வியை படித்து இந்த மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்றால், இந்த மார்க்க கல்வியை தனது சமுதாயத்திற்கு மத்தியிலே கற்றுக் கொடுத்து சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு குர்ஆனுடைய நேர்வழி, குர்ஆனுடைய வெளிச்சம் கிடைப்பதற்கான அந்த பணியை செய்யவில்லை என்றால், உலக மக்களை இந்த மார்க்கத்தின் பக்கம் அழைக்கவில்லை என்றால், அன்பான சகோதரிகளே,
பிறகு இந்த மார்க்கத்தின் இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சாபங்கள் இறங்குமே, அதை யாராலும் தடுக்க முடியாது. இயன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வ இயகுதுல்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅதி. அல்லாஹ் உங்களுக்கு உதவினால் உங்களை யாராலும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அல்லாஹ்விற்கு பிறகு உங்களுக்கு உதவக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறான். சகோதரிகளே, அல்லாஹு தஆலா யாருக்கு உதவுவான்? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான். லயன்சுரன்னல்லாஹு மன் யன்சுருஹ். அல்லாஹ்விற்கு யார் உதவுகிறார்களோ சத்தியமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவுவான். அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்விற்கு உதவுவது என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரப்புவது, இதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, இதுதான் அல்லாஹ்விற்கான உதவி. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சாரல்லாஹ். மூமின்களே, அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறானே. அல்லாஹ்வுடைய இந்த தீன் உலகமெல்லாம் சென்று சேர வேண்டும். அடியார்கள் அல்லாஹ்வை தொழ வேண்டும், அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை மொழிய வேண்டும். மக்கள் ஷிர்கிலிருந்து, பிதஅத்துகளிலிருந்து, அனாச்சாரங்களிலிருந்து, மூட நம்பிக்கைகளிலிருந்து, சடங்குகளிலிருந்து விடுபட்டு அல்லாஹ் ஒருவனை வணங்கி வழிபட்டு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை, பொருளை, தன்னுடைய திறமையை, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பது, இதுதான் அல்லாஹ்விற்கு உதவி செய்வது. அன்பான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த தாவா பணிக்கு, அல்லாஹ்வுடைய இந்த நுஸ்ரத்துல்லாஹ், அல்லாஹ்விற்கு உதவக்கூடிய இந்த பணிக்கு என்ன தேவை? அல்லாஹ்வுடைய மார்க்க இல்மு தேவை. அல்லாஹ் தஆலா நம்முடைய கண்ணியத்தை இந்த இல்மிலே வைத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், நபிமார்களை, ரசூல்மார்களை அல்லாஹ் சிறப்பித்தானே, கண்ணியப்படுத்தினானே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை விட அவன் தேர்ந்தெடுத்த மனிதர்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தை அதிகம் விரும்பினான், ஒரு சமுதாயத்தை அதிகம் நேசித்தான். அவர்களுக்கு தன்னுடைய ரசூல் என்ற அந்த பட்டத்தை, தன்னுடைய நபி என்று அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு வஹீயின் மூலமாக பேசினானே. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அவர்கள் யார்? அவர்களிடத்திலே அப்படி என்ன இருந்தது? எதற்காக அல்லாஹு தஆலா ரிசாலத் என்ற அந்த தகுதியை அவர்களுக்கு கொடுத்தான்? நுபுவத் என்ற அந்த சிறப்பை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான். சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தீனை சுமந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய இந்த தீனின் கல்வியை சுமந்தவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். எனவே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரிசாலத்தை கொடுத்தான், நபித்துவத்தை கொடுத்தான், வஹீயின் மூலமாக அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசினான். இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்கள், இந்த உலகத்தினுடைய செல்வங்களை அவர்கள் பெற்றிருந்தார்களா? அவர்களில் சிலரை தவிர மற்ற நபிமார்கள், ரசூல்மார்கள் ஏழைகளாக இருந்தார்கள், விரட்டி அடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், நாடோடிகளாக இருந்தார்கள், தங்குவதற்கு வீடில்லை, தன்னுடைய ஊர் என்று சொல்லிக் கொள்வதற்கு சொந்த ஊர் இல்லை, ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊராக அவர்கள் மாறிக்கொண்டே இருந்தார்கள். இப்ராஹிம் எத்தனை இடத்திலே பேசுகிறார், இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், நான் எனது இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி, நான் எனது இறைவனை நோக்கி ஹிஜ்ரத் செய்து சென்று கொண்டே இருக்கிறேன். பிறந்தது ஒரு ஊர், பயணம் செய்தது ஒரு ஊருக்கு, வாழ்ந்தது ஒரு ஊருக்கு, இறந்தது ஒரு ஊருக்கு, தன்னுடைய மனைவி மக்களை விட்டு சென்றது ஒரு ஊரிலே என்று தன்னை அப்படி அர்ப்பணித்தாரே அந்த இப்ராஹிமை நினைத்து பாருங்கள், அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி நூற்றுக்கணக்கான நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அவர்களை விட சிறந்தவர்கள் இல்லை, நாளை மறுமையிலும் அவர்களை விட சிறந்தவர்கள் இல்லை. எதன் மூலமாக இந்த கண்ணியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான்? இந்த இல்மின் மூலமாக. அல்லாஹ்வுடைய இல்மை பெற்றார்கள்,
அந்த இல்மை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சகோதரிகளே, உலகத்திலே நீங்கள் எந்த சிறப்பை வேண்டுமானாலும் உங்களுடைய அறிவால், திறமையால், உங்களுடைய முயற்சியால் பெறலாம். ஆனால் சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் சுன்னாவுடைய இல்மின் சிறப்பை, இந்த மார்க்க கல்வியின் சிறப்பை பெற வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அந்த ரப்பின் புறத்திலிருந்து உங்கள் மீது ஒரு விசேஷமான கருணை, ஒரு அன்பு இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த சிறப்பை நீங்கள் அடைவீர்கள். அத்தகைய சிறப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே உணருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தனது அடியார்களில் யாருக்கு கைர், நன்மையை, சிறப்பை, உயர்வை, மதிப்பை விரும்புகிறானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்திலே ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நன்மை நாடப்பட்டவர்கள். அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பை நாடி இருக்கிறான், உயர்வை நாடி இருக்கிறான் என்பதை உணருங்கள். அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய அடியார்கள் யார் தெரியுமா? தன்னுடைய தௌஹீதை சுமந்து, அந்த தௌஹீதை புரிந்து, அந்த தௌஹீதுக்காகவே வாழக்கூடிய அறிஞர்கள், இல்முள்ளவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான், புகழ்கிறான். தன்னோடு சேர்த்து சொல்வதிலே அல்லாஹு தஆலா பெருமைப்படுகின்றான். அல்லாஹு தஆலா தன்னோடு சேர்த்து, தான் சொல்லக்கூடிய அந்த சாட்சியத்தோடு சேர்த்து அவர்களின் சாட்சியத்தை சொல்வதில் அல் குர்ஆனிலே பெருமையோடு அல்லாஹு தஆலா பேசுகிறான் என்றால் யாரை பற்றி? இந்த இல்மை சுமந்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தூய திருக்கலிமாவின் சாட்சியத்திற்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், மலக்குகள் சாட்சி சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மனித படைப்பிலே நபிமார்களும் அடங்கும்படியாக அந்த நபிமார்களுடைய இல்மை சுமந்த அல் உலமா, மார்க்க அறிஞர்களையும் அங்கே உள்ளே வரும்படியாக அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை சொல்கிறான் என்றால் வஉலுல் இல்ம், இல்மு உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த தௌஹீதுக்கு சாட்சி சொல்கிறார்கள் என்று தன்னுடைய சாட்சியத்தோடு, தன்னுடைய மலக்குகளின் சாட்சியத்தோடு அல்லாஹ் சொல்கிறான். ஷஹிதல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகத்து வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். இதற்கு முன்னால் பேசினார்கள் அல்லவா மார்க்க அறிஞர்கள். ஒவ்வொருவரும் இந்த கல்வியினுடைய சிறப்பு, தாவாவுடைய சிறப்பை உங்களுக்கு சொன்னார்கள். இந்த கல்வியை கற்றதற்கு பிறகு நீங்கள் இப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறீர்கள் அல்லவா, நீங்கள் ஷஹாதாவை உச்சரிப்பீர்கள் அல்லவா, பிற மக்களுக்கு இந்த இஸ்லாமை எடுத்து சொல்வீர்கள் அல்லவா. இதுதான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கலாம். ஆனால் அல்லாஹ் விரும்பக்கூடிய அழைப்பு யாருடைய அழைப்பு? யார் நபியை பின்பற்றி அந்த தெளிவான ஆதாரத்தை விளங்கி, ஏன் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்குரியவன், அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தும் பொய்யானவை, அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் வணக்க வழிபாடுகள் செய்யப்படுவது தவறு, அது ஷிர்க், இணை வைத்தல் என்பதை புரிந்து அறிந்து தௌஹீதுடைய ஆதாரங்களை கற்று தெளிவான அந்த விளக்கத்தில் இருந்து கொண்டு அழைப்பு கொடுக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை அல்லாஹு தஆலா நபியோடு சேர்த்து சொல்கிறான். குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இது எனது பாதை, இஸ்லாம் என்னுடைய பாதை, குர்ஆன் என்னுடைய பாதை, சுன்னா என்னுடைய பாதை, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது என்னுடைய பாதை. அத்உ இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். அலா பஸீரத்தின், தெளிவான ஆதாரத்தில் இருந்தவனாக, தெளிவான கண்ணோட்டத்தில் இருந்தவனாக, மார்க்கத்தை கற்று புரிந்து அறிந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தீனை கற்றார்கள். وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُنْ تَعْلَمْ وَكَانَ فَضْلُ اللَّهِ عَلَيْكَ عَظِيمًا. உங்களிலே யாராவது
மார்க்க கல்வி எனக்கு தேவையில்லை என்று நினைத்தால் இந்த வசனத்தை ஓதி பாருங்கள். நபியே, இந்த மார்க்கத்தில் தெரியாததையெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். நபியே, வேதம் என்றால் என்ன என்று, குர்ஆன் என்றால் என்ன என்று, ஈமான் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனை கற்பிப்பதற்கு நபிக்கு அல்லாஹு தஆலா ஒரு ஆசிரியரை ஏற்படுத்தினான். அல்லமஹு ஷதீதுல் குவா ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى ما كذب الفؤاد ما رأى. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் என்ற மகத்தான தூதரை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். வானவ தூதரை தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு. அல்லாஹு தஆலா நபிக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு முஅல்லிமை தேர்ந்தெடுத்தான். நபியை அல்லாஹு தஆலா முஅல்லிமாக அனுப்பினான். அல்லாஹ்வுடைய நபியின் சிறப்புகளிலே ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. அதிலே மகத்தான சிறப்பு என்ன? ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். மதிப்பிற்குரிய ஆலிமாக்களே, மதிப்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய இந்த தீனை கற்றது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மகத்தான சிறப்பு. நபிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான் அல்லவா, அந்த சிறப்பிலிருந்து அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான். சொல்கிறான், நபியே, இவர் எப்படிப்பட்ட தூதர் தெரியுமா? இவரை உம்மி மக்களுக்கு நாம் நபியாக அனுப்பினோம். இவருடைய பணி என்ன தெரியுமா? குர்ஆனை மக்களுக்கு ஓதி காண்பித்துக் கொண்டே இருப்பார். உங்களுடைய பிரச்சாரம் குர்ஆனாக இருக்க வேண்டும், உங்களுடைய சுய கருத்தாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை அழகிய அந்த திருத்தத்தோடு, சரியான முறையிலே தர்த்தீலோடு, தஜ்வீதோடு அந்த மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். குர்ஆனை கூறி மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும். இந்த வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இந்த குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த விளக்கம் தான் ஹிக்மா, ஞானம், சுன்னா. அதை மக்களுக்கு கற்பிக்க வேண்டும். இந்த இரண்டையும் கொண்டு மக்களை தஸ்கியா, தர்பியா, சுத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான் இந்த கல்வியிலே. இந்த கல்வியை கற்றவர்களுக்காக அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு பொதுவான சிறப்பை கொடுத்திருக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்களோ, ஷிர்க் என்ற அசுத்தத்திலிருந்து, ஷிர்க் என்ற இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன், இணை வைப்பவர்கள் நஜிஸ், அசுத்தமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணை வைத்தல் என்பது மகா இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை வைத்தல் மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய கொடுமை, அது மிகப்பெரிய அசுத்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது சிலை வணக்கத்தில் மட்டுமல்ல. இன்று மக்கள், முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் சிலை வணக்கத்தை மார்க்கத்திற்குள் புகுத்தி இருக்கின்றார்களே, தர்காக்களின் பெயர்களால், கபர்களின் பெயர்களால் அந்த ஷிர்க்கை எல்லாம் எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் செய்வது உங்களுடைய முக்கியமான கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பான சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திலே மூமின்களை குறிப்பிட்டு விட்டு மூமின்களிலேயே ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறான் என்றால் கண்ணியத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவர்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், என்னிடத்திலே பதவிக்கு உரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா போற்றுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யக்கூடிய முஜாஹிதுகளுக்கு பிறகு அல்லாஹு தஆலா உலமாக்களைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஒரு முஜாஹித், அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளிடத்திலே போரிடக்கூடியவன், தன்னுடைய உயிரை, தன்னுடைய இரத்தத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கொடுக்கிறான் என்றால், ஒரு ஆலிம் தன்னுடைய உயிரை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய வாழ்நாளை அல்லாஹ்வுடைய தீனுக்காக கொடுக்கின்றார். ஒரு முஜாஹிதுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மையில் சற்றும் குறையாத நன்மை அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்று அந்த மார்க்கத்தின்படி தானும் செயல்பட்டு அதை பிற மக்களுக்கு போதிப்பதற்காகவே யார் தன்னுடைய வாழ்க்கையை நேர்ந்து கொண்டார்களோ, அர்ப்பணித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், உங்களிலே யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவான் மறுமையிலே.
அல்லாஹு தஆலா அந்த மூமின்களிலேயே யாருக்கு இல்மு கொடுக்கப்பட்டதோ அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வாக்களிக்கின்றான். மதிப்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இல்மை கற்றவர்கள் எந்த அளவு அல்லாஹ்விடத்திலே கண்ணியப்படுத்தப்படுவார்கள், அவர்களுடைய தகுதி என்ன என்பதை பற்றி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் மின் துருக்கில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்பதற்காக புறப்படுகிறாரோ அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பாதைகளில் ஒரு பாதையை அவருக்கு இலகுவாக்கி கொடுத்து விடுகின்றார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம், உயர்வு பாருங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு சபையிலே எப்படி ஆலிம்கள் என்று அறியப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு கௌரவிக்கப்படுகின்றீர்களோ இதைவிட சிறப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே உங்களுக்கான சொர்க்கத்தின் பாதை இலகுவாக்கி கொடுத்து, என்னுடைய மார்க்கத்தை கற்றவர்களே நீங்கள் வாருங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அழைப்பான். அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கைபுடைய செய்தி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து செய்தி வராமல் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். வ இன்னல் மலாயிகத லதضع அஜ்னிஹதஹா லிதாலிபில் இல்மி ரிதம் பிமா யஸ்னா. வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளை அப்படியே தாழ்த்தி விடுகிறார்கள், அப்படியே அவர்களுக்கு முன்னால் அப்படியே பூமியிலே தாழ்த்தி விரித்து விடுகின்றார்கள். கல்வி கற்கக்கூடிய மாணவர்களை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், நீங்கள் கல்வி கற்கக்கூடிய அந்த ஒரு முதல் கட்டத்திலேயே இப்படி உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு கண்ணியம் என்று சொன்னால், அந்த கல்வியை மேலும் 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 கற்று கற்று அதன்படி செயல்பட்டு அந்த கல்வியை பரப்புவதற்காகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டால் எவ்வளவு பெரிய கண்ணியம் பாருங்கள். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத சிறப்பு, இந்த உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத சிறப்பு சொல்கிறார்கள். வ இன்னல் ஆலிம் லா யஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். பொதுவாக மூமின்களுக்காக வானத்தில் உள்ள மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆனால் இந்த ஹதீஸிலே விசேஷமாக சொல்லப்படுகிறது, மார்க்கத்தை கற்ற ஆலிமுக்காக வானத்தில் உள்ள மலக்குகளும் பூமியில் உள்ள மனிதர்களும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். எந்த அளவு என்று சொன்னால், யாரெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்று சொன்னால், வல் ஹீதானு ஃபீ ஜௌஃபில் மா, கடலின் ஆழத்திலே இருக்கக்கூடிய மீன்களும் ஆலிம்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றன. எவ்வளவு பெரிய நற்பாக்கியம் பாருங்கள். வேற ஒரு ஆட்சியாளருக்கோ அல்லது ஒரு பெரிய செல்வந்தருக்கோ யாராக இருந்தாலும் சரி, அவருக்கும் இந்த சிறப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அவரும் ஆலிம்களில் ஒருவராக ஆக வேண்டும், இல்மு உடையவர்களில் ஒருவராக ஆக வேண்டுமே தவிர இல்மு இல்லாமல் இந்த சிறப்பு கிடைக்காது. அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், வ இன்ன ஃபضل العالم على العابد كفضل القمر ليلة البدر على سائر الكواكب. ஒரு ஆலிமுடைய சிறப்பை அல்லாஹ்விடத்திலே புரிய வேண்டும் என்றால், பௌர்ணமி இரவிலே சந்திரனின் சிறப்பை, சந்திரனின் மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அல்லவா, ஏனைய நட்சத்திரங்களை பார்க்கிலும். அப்படித்தான் ஏனைய மூமின்களுக்கு மத்தியிலே ஆலிமுடைய சிறப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமா, இன்னும் எந்த அளவு ஆலிம்களுடைய மார்க்க கல்வியை கற்றவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உயர்த்துகிறார்கள் பாருங்கள். வ இன்னல் உலமா வரஸத்துல் அன்பியா, இல்மை கற்றவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். வ இன்னல் அன்பியா லம் யுவர்ரிசு திர்ஹமன் வலா தீனாரா, நபிமார்கள் தங்க காசுகளை வெள்ளி காசுகளை விட்டு செல்லவில்லை. வ இன்னமா வர்ரசுல் இல்ம், அவர்கள் இல்மை விட்டு சென்றார்கள். ஃபமன் அகதஹு அகத பிஹல்லின் வாஃபிர், யார் இந்த இல்மை எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் தான் பெரும் பாக்கியத்தை எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பட்ட படிப்புகள் அத்தனை படிப்புகளையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அவனுடைய கிதாபை கற்று ஒரு ஹாஃபிதா, அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னாவை கற்று ஒரு ஆலிமா என்று இப்பொழுது ஒரு பட்டத்தை வாங்கி இருக்கிறீர்கள் அல்லவா, கண்டிப்பாக உலக பட்டங்களில் எதுவும்
அல்லது உலக பட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சரி இந்த பட்டத்திற்கு சிறப்பாகாது. காரணம் என்னவென்றால் உலக பட்டங்களை கொண்டு நீங்கள் நபியின் வாரிசாக ஆக முடியாது. இந்த மார்க்க கல்வியின் இந்த பட்டத்தை கொண்டு நபியினுடைய வாரிசு என்ற நபியின் அந்த பரம்பரை, நபியினுடைய சொத்துக்கு உரிமையாளர் என்ற அந்த சிறப்பை நீங்கள் அடைய பெறுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது மட்டுமா சகோதரிகளே, இன்னும் எந்த அளவு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வி கற்றவர்களுடைய சிறப்பை உயர்த்துகிறார்கள் பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒப்பிட்டு யாரையும் பேச முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரோடு யாரையும் ஒப்பிட்டு பேச முடியாது. அப்படி ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இரண்டு மனிதர்களை பற்றி அங்கே பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஒருவர் இப்படி ஒருவர் அப்படி என்பதாக அங்கே மக்கள் பேசுகிறார்கள். அவர்களிலே ஒருவர் இந்த மார்க்க இல்மை கற்பதிலே, அதை படிப்பதிலே, கற்றுக் கொடுப்பதிலே ஈடுபாடுடையவர். மற்றொருவர் வணக்க வழிபாட்டிலே ஈடுபாட்டுடையவர். ஒருவருக்கு இல்மிலே அதிகம் ஈடுபாடு, இன்னொருவருக்கு இபாதத்திலே ஈடுபாடு. இந்த இருவரை பற்றி இருவரிலே ஒருவர் அவருடைய சிறப்பை சொல்கிறார், இன்னொருவர் இவருடைய சிறப்பை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது தீர்ப்பு சொல்கிறார்கள். கவனியுங்கள் சகோதரிகளே. சொன்னார்கள், ஃபض்லுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபض்லி அலா அத்னாக்கும். மார்க்கத்தை கற்ற ஒரு ஆலிமுடைய உயர்வு, மேன்மை, சிறப்பு எப்படி என்றால், ஒரு ஆபிதை பார்க்கிலும், வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு முஸ்லிமை பார்க்கிலும் மார்க்க இல்மை கற்று அந்த இல்முக்காக வாழக்கூடிய ஆலிமுடைய சிறப்பு எப்படி என்றால், கஃபض்லி அலா அத்னாக்கும். உங்களிலே ஒருவர், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களிலே கடைசி தரஜாவிலே இருக்கக்கூடிய ஒருவரை பார்க்கிலும் என்னுடைய சிறப்பு எவ்வளவு உயர்ந்ததோ அப்படித்தான் ஒரு ஆலிமுடைய சிறப்பு ஆபிதை விட என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து சொல்கிறார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹத்தல் நம்லத ஃபீ ஜுஹரிஹா حتى النملة في جحرها وحتى الحوت لا يصلون على معلم الناس الخير. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமா, ஏன் இவ்வளவு சிறப்பு என்று சொன்னால், மார்க்கத்தை கற்ற ஆலிம் இருக்கிறாரே, அவருக்காக அல்லாஹு தஆலா விசேஷமான ரஹ்மத்தை இறக்குகிறான். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள், வானத்தில் உள்ளவர்கள், பூமியில் உள்ளவர்கள், பொந்திலே இருக்கக்கூடிய எறும்பு, கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் மக்களுக்கு இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ஹலால் ஹராமை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்காக அவர்கள் எல்லாம் துஆ செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய துஆவை விட மலக்குகள் உங்களுக்கு செய்யக்கூடிய துஆ, கடலில் உள்ள மீன்கள், பொந்திலே இருக்கக்கூடிய எறும்புகள், இப்படி கோடான கோடி வான படைப்புகளும் பூமியின் படைப்புகளும் உங்களுடைய இஸ்திக்ஃபார், உங்களுக்காக துஆ செய்வதில் ஈடுபடுகின்றன. அது மட்டுமா சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவுடைய அருளை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய அமலை பற்றி சொல்லும்போது, உலகத்திலே மனிதர்கள் இறந்து விட்டால் அவர்கள் செய்த அமல்கள் எல்லாம் முடிந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அமல் முடியாதவர்கள் என்று ஒரு சில குறிப்பிட்ட கூட்டம் இருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட கூட்டம் யார் தெரியுமா? யார் தான் இல்மை கற்று அந்த இல்மை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்றார்களோ. இன்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறந்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், அவர்களது பெயரை கூறும் பொழுதே எவ்வளவு அன்பு நமக்கு வருகிறது. ரஹிமஹுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணை உண்டாகட்டும் என்று சொல்கிறோம். ஹதீஸ் கலையின் அறிஞர்கள், ஃபிக்ஹ் கலையின் அறிஞர்கள், தப்சீர் கலையின் அறிஞர்கள் என்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இமாம்களுடைய பெயர்கள் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றன, உச்சரிக்கப்படுகின்றன. அவர்களுக்காக துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அவர்களை யார் என்று நாம் அறிய மாட்டோம்.
ஏழைகளாக, இந்த கல்விக்காக பரிதேசிகளாக வாழ்ந்தார்கள். அந்த காலத்திலே ஆடம்பர வாழ்க்கையிலே வாழ்ந்த எத்தனையோ மன்னர்கள், மந்திரிகள், அரசர்கள், எத்தனையோ செல்வந்தர்கள், அவர்களை எல்லாம் நாம் அறிய மாட்டோம். அறிந்தாலும் அவர்களது பெயர் கூறப்பட்டாலும் அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற ஆசை நமக்கு வராது. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனோடு தொடர்புடைய ஒரு அறிஞரின் பெயர் சொல்லப்படுமேயானால் அவர் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி, சமகாலத்தில் வாழ்ந்திருந்து இறந்து போயிருந்தாலும் சரி, சமகாலத்தில் வாழ்ந்து இறந்த எத்தனை அறிஞர்களை சொல்கிறோம். ஷேக் இப்னு பாஸ் என்று சொன்னாலே அல்லாஹ் யர்ஹமுஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேக் உஸைமீன் என்று சொன்னாலே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக. ஷேக் அல்பானி என்று சொன்னாலே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவான் என்று நாம் துஆ செய்கிறோமே, இது எதனுடைய வெளிப்பாடு? அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம். அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழ்ந்தார்கள், கல்விக்காக வாழ்ந்தார்கள், குர்ஆனுக்காக வாழ்ந்தார்கள். அவர்களது பெயரை புகழை அல்லாஹ் உயர்த்தினார். அன்பான சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு மிகப்பெரிய இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தீனை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்வியை நீங்கள் எப்படி காகிதங்களிலே புத்தகங்களிலே படித்தீர்களோ இந்த கல்விகளாக நீங்கள் மாறுங்கள். இந்த கல்விகளின் கருத்துகளோடு, இந்த கல்விகள் கொடுக்கக்கூடிய நேர்வழிகளோடு நீங்கள் உங்களை அப்படியே ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகங்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். புத்தகங்களில் படிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய நேர்வழி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய வெளிச்சம், அதில் இருக்கக்கூடிய ஒழுக்கம், அதில் இருக்கக்கூடிய நற்போதனைகள், அதில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். உங்களுடைய பேச்சால் ஒருவர் தௌபா செய்ய வேண்டும். உங்களுடைய பேச்சால் வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் நேர்வழியின் பக்கம் இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சால் பிதஅத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் சுன்னாவின் பக்கம் வர வேண்டும். உங்களுடைய பேச்சினால் ஷிர்கில் இருக்கக்கூடிய ஒருவர் தௌஹீதின் பக்கம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்விடம் கொண்டு வந்து சேருங்கள். இந்த அல்லாஹ்வை அறியாமல், அல்லாஹ்வுடைய இபாதத்தை அறியாமல், தீனை அறியாமல் அல்லாஹ்வை விட்டு சிதறி கிடக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு வாருங்கள். இதைவிட சிறந்த ஒரு பணி இல்லை. இந்த பணியை இந்த கல்வியை கொண்டுதான் செய்ய முடியும். எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். ஓமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹு தஆலா யாரை புகழ்கிறான் என்று நீங்கள் குர்ஆனிலே தேடி பாருங்கள். ஒரு பட்டியல் போடுங்கள். யார் தனது வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக அர்ப்பணித்தார்களோ அவர்களை மட்டும்தான் அல்லாஹ் புகழ்வான். வேறு யாரையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே புகழ மாட்டான். அப்படி புகழப்பட்டவர்கள் ஒருவர் தான் இந்த தீனை கற்றவர்கள், இந்த தீனை கற்று அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவரை விட சிறந்த பேச்சுடையவர் யார் இருக்க முடியும்? யார் அவர்? ومن احسن قولا ممن دعا الى الله. அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார். وعمل صالحا, தானும் அந்த நல்ல அமல்களை செய்கிறார். وقال انني من المسلمين, எந்த பெருமையும் அவருக்கு இல்லை, முஸ்லிம்களில் ஒருவர் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். நமக்கு இந்த பட்டங்கள் நாம் மார்க்க பணி செய்வதற்கு ஒரு அங்கீகாரமே தவிர இதனால் எனக்கு பெருமை, எனக்கு ஒரு அகம்பாவம், எனக்கு ஒரு தலைகணம், உங்களை விட நான் சிறந்தவன் என்ற அந்த தற்பெருமை வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு பணிவாக அடக்கமாக இருப்பீர்களோ அந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு இந்த இல்மிலே முன்னேற்றத்தை, இக்லாஸை, இந்த இல்மிலே ஒரு ரூஹானியத்தை, உயிரோட்டத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காகவே மரணிக்கக்கூடிய நற்பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய வாழ்நாளெல்லாம் இந்த இல்மை கற்பதற்கும், இந்த இல்மை போதிப்பதற்கும், இந்த இல்மை பிரச்சாரம் செய்வதற்கும், மக்களை இந்த இல்மின் பக்கம் அழைப்பதற்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிறுவனத்தை ஏற்றுக்கொள்வானாக. இதிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும், பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கும், இந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உடல், பொருள், உயிர் மார்க்கத்திலே பரக்கத் செய்வானாக. மேலும் சிறப்பாக மார்க்க பணிகளை இந்த நிர்வாகம் முன்னெடுத்து செய்ய வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால், கருணையால் செய்து தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.